திருப்பூர்ல நடக்கக்கூடிய சட்டவிரோத கல்குவாரி கனிம வள கொள்ளையை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்த்தோம். விஜயகுமார் அப்படிங்கிற விவசாயி ராமகிருஷ்ணன் எழில் ப்ளூ மெட்டல்ஸ் நடத்தி வரக்கூடிய அந்த குவாரியில பல முறைகேடுகள் நடந்து வருவதாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வருகிறார். இப்பொழுது ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பல நாட்களாக, கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக. என்ன கேட்கிறார் அவரு? இந்த எழில் ப்ளூ மெட்டல்ஸ் கிட்டத்தட்ட 20 லட்சம் கியூபிக் மீட்டருக்கு மேல சட்டவிரோதமாக மைனிங் செய்திருக்கிறது, இதை மூட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், பிப்ரவரி 2024 அறப்போர் இயக்கம் ஒரு கனிம வள கொள்ளை பற்றிய புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறையில கொடுத்தோம். திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்துல ஒட்டுமொத்தமாக 700 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத கல்குவாரி கனிம வள கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறதும், ஜெயகாந்தன் IAS என்ற ஒரு IAS அதிகாரி எப்படி ஊழலில் ஈடுபட்டு இந்த குவாரி ஓனர்களுடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினார். அந்த பெனால்டிகள் எல்லாம் குறைச்சு காஸ்ட் ஆஃப் மினரல், அந்த கனிம வளத்துடைய என்ன காஸ்டோ அதை ரெக்கவர் பண்ணாம அவங்க எல்லாரும் குவாரிகளையும் எப்படி திரும்ப திறந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல ஒரு முக்கியமான குவாரி இந்த திருப்பூர் குவாரி. திருப்பூர்ல கோடங்கிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய எழில் ப்ளூ மெட்டல்ஸ் உடைய குவாரி கிட்டத்தட்ட 20 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவிற்கு சட்டவிரோத கல்குவாரி மைனிங் செஞ்சிருக்கிறாங்கிறது நீங்களோ நானோ சொல்லல. அரசு அதிகாரிகள் இன்ஸ்ட்ருமெண்டோட போய் அந்த இடத்துல பார்த்து அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பின் மீது என்ன நடந்தது? அதற்கு பிறகு கலெக்டர் ஆமாம் இவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி இந்த லைசன்ஸை கேன்சல் பண்றாரு. அதற்கு மேல ஜெயகாந்தன் IAS அப்பொழுது செப்டம்பர் 2022 வரும் பொழுது இதற்கு எவ்வளவு தூரமா பெனால்டி போட்டிருக்கணும்? கிட்டத்தட்ட 20 லட்சம் கியூபிக் மீட்டர்னா காஸ்ட் ஆஃப் மினரல், சீனரேஜ் ஃபீ எல்லாம் சேர்த்து 100 கோடி ரூபாயை தாண்டி இருக்கணும். ஆனால் வெறும் 10 கோடி ரூபாய்க்கு பெனால்ட்டியை போட்டு கிட்டத்தட்ட 93 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தினார் ஜெயகாந்தன் IAS. பிப்ரவரி 2024 இந்த குவாரியை திறப்பதற்கான வேலையும் நடந்திருக்கிறது. 22/2/2024 அதாவது அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்த அதே நாளிலே பூஜா குல்கர்னி IAS என்று சொல்லப்படும் கமிஷனர் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. என்ன ஆர்டர் தெரியுமா? அது 10 கோடி ரூபாய் ஜெயகாந்தன் பெனால்டி பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல 3 கோடி ரூபாய் பே பண்ணிட்டாரு, மீதி EMI பே பண்ணிடுவாரு. அதனால இவருடைய குவாரியை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அபத்தமான ஆர்டர்னு நீங்க பாருங்க. 100 கோடி ரூபாய் அளவிற்கு பெனால்டி வாங்கியிருக்கப்பட வேண்டும், FIR பதிவு செய்திருக்க வேண்டும், லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கணும். ஆனா இதெல்லாம் பண்ணாம பூஜா குல்கர்னி IAS இப்படி ஒரு ஆணையை பிப்ரவரி 2024 போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத எண்ணி பாருங்க. பூஜா குல்கர்னி IAS, பனீந்திர ரெட்டி IAS இவர்கள் எல்லாம் எதற்கு IAS படுத்து வராங்க? இவங்க IAS படுத்ததோட பர்பஸ் என்ன? ஜெயகாந்தன் IAS ஒரு ஃப்ராடு வேலை பண்றாருன்னா அந்த ஃப்ராடு வேலைக்கு ஒத்து போவது அவங்களுடைய வேலை. அவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆர்டரை ஓவர் ரைட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதை கேன்சல் பண்ணிருக்கணுமா இல்லையா? அமைச்சர் துரைமுருகன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? இது போன்ற ஊழல் செய்வதற்காக இந்த துறை நடத்திட்டு இருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஊழல், கிட்டத்தட்ட 93 கோடி ரூபாய் ஒரே ஒரு குவாரியில மட்டும் மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றவர்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு உண்ணாவிரதத்துல தொடர்ந்து பல முறை, இது 2வது முறையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் மக்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தால் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்களா? ஒருவர் ஊழல் செய்தால், ஜெயகாந்தன் IAS ஊழல் செய்தால் அந்த ஊழலை பாதுகாப்பதுதான் உங்களுடைய வேலையா? இதற்குதான் IAS எல்லாம் படிச்சுட்டு வரீங்களா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு? எதற்கு IAS? இந்தியன் அபேஸ் சர்வீஸா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா? இந்த மாதிரியான ஒரு வேலையை ஒரு IAS அதிகாரிகள் செய்யலாமா? எந்த அளவிற்கு மக்களுக்கு பாதிப்பு? 20 லட்சம் கியூபிக் மீட்டர் ஒருவர் சுருட்டிட்டு போவாங்க. நீங்க ஒரு ஊழல் அதிகாரி 10 கோடி ரூபாய் பெனால்டி போட்டா போதும்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அந்த குவாரியை திறந்து விடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு அநியாயம் வேற எங்கேயாவது நடக்குமா? இந்த 100 கோடியை நீங்க திரும்ப வாங்க போறீங்களா? இல்ல உங்களுடைய சம்பளத்துல இருந்து, உங்களுடைய சொத்துல இருந்து கொடுங்க. பூஜா குல்கர்னியோடைய சொத்து, பனீந்திர ரெட்டியோடைய சொத்து, துரைமுருகனுடைய சொத்து, இதுல இருந்து அந்த 100 கோடி ரூபாயை அரசாங்கத்துக்கு கொடுங்க, எங்களுடைய கஜானாக்கு. உங்களால FIR பதிவு செய்ய முடியுமா இல்லையா? அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லையா? அந்த குவாரியை மூட முடியுமா இல்லையா? எழில் ப்ளூ மெட்டல்ஸ் ராமகிருஷ்ணனுடைய சட்டவிரோத குவாரியை உடனடியாக மூடணும், FIR பதிவு செய்யணும், ஜெயகாந்தன் IAS சஸ்பெண்ட் பண்ணணும், அவர் மீது FIR பதிவு செய்யப்பட வேண்டும். இது எல்லாம் நடக்கும் வரை அறப்போர் தொடரும்.
திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.